சிக்கன் 65 ஹோட்டல் சுவையில் வீட்டிலேயே மொறுமொறுப்பாக செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள். முக்கிய பொருட்கள்: எலும்பில்லாத சிக்கன் 500 கிராம், சிறிய துண்டுகளாக நறுக்கியது. முட்டை 1, வெள்ளைக்கரு மட்டும் போதுமானது. எண்ணெய், பொரிப்பதற்கு தேவையான அளவு. மசாலாக்கள்: இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், புளிக்காதது. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உங்கள் காரத்திற்கு ஏற்ப. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சைச்சாறு 1 டீஸ்பூன். மாவை சேர்க்க: சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளார் 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மொறுமொறுப்பிற்கு. தாளிக்க விருப்பமென்றால் கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் 3 நீளமாக கீறியது, பூண்டு 4 பல் பொடியாக நறுக்கியது. செய்முறை விளக்கம். ஊற வைத்தல்: ஒரு பாத்திரத்தில் சிக்கனை எடுத்துக்கொண்டு அதில் தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு மற்றும் எலுமிச்சைச்சாறு சேர்த்து நன்றாக கலக்கவும். மாவை சேர்த்தல்: இதனுடன் சோள மாவு, அரிசி மாவு மற்றும் முட்டையின் வெள்ளைக்கருவை சேர்த்து சிக்கன் துண்டுகளில் மசாலா நன்கு ஒட்டும்படி பிசையவும். நேரம்: இந்த கலவையை குறைந்தது 30 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை ஊற வைக்கவும். அப்போதுதான் சிக்கன் மென்மையாக இருக்கும். பொரித்தல்: வாணலியில் எண்ணெயை காய வைக்கவும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது சிக்கன் துண்டுகளை தனித்தனியாக போட்டு பொரிக்கவும். வேக வைத்தல்: சிக்கன் பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாகவும் வரும் வரை திருப்பி போட்டு வேக வைத்து எடுக்கவும். தாளிப்பு: கூடுதல் சுவைக்கு ஒரு சிறிய வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பூண்டு, பச்சை மிளகாய் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி பொரித்த சிக்கன் மீது தூவவும். சிறு குறிப்பு: சிக்கன் 65 நல்ல சிவப்பு நிறத்தில் கிடைக்க வேண்டுமெனில் சிறிதளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் அல்லது இயற்கை உணவு வண்ணம் ஃபுட் கலர் சேர்த்துக்கொள்ளலாம்.